இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் கொஞ்சம் போறீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க மேகல, அவருக்கு எதுவுமே தெரியாது. பண்ணதெல்லாம் நான் தான். கவரிங் நகைய மாத்தி வச்சதும் நான் தான். வாடி என் மருமகளே, என்ன பத்தி தெரியாம விளையாடிட்ட. இதுக்கப்புறம் நீ தாங்க மாட்ட. அம்மாடி துளசி, அவளுக்கு வெறி பிடிச்சிருச்சு, கொஞ்சம் தள்ளியே நில்லு. வெறியா இல்ல பைத்தியமா? வெளியில வருவேன், வரும்போது தெரியும். எனக்கு பிடிச்சது வெறியா இல்ல பைத்தியமான. உன்னால எதுவும் பண்ண முடியாது மேகல. உன்னோட மிரட்டலுக்குலாம் இனிமே அமலம் ஐயா பயப்பட மாட்டாரு. உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ. சத்தம் இல்லாம தண்டனையை முடிச்சிட்டு வெளியே வா. ஐயா கிட்ட சொல்லி உனக்கு பொழைச்சுக்க நான் ஏற்பாடு பண்றேன். இல்ல வாழ்நாள் முழுக்க உனக்கு ஜெயில் தான். யோசிச்சு நடந்துக்கோ. வரட்டா? இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். என்ன பிரதர், சத்தத்தையே காணோம்? இதுதான் உண்மை. அப்ப எல்லாமே நடிப்பா பிரதர்? உலக மகா நடிப்பு. நம்பி ஏமாந்து போவாதீங்க. அப்புறம் நீங்க கழுத்தை பிடிச்செல்லாம் துளசிய வெளியே தள்ள முடியாது. துளசி தான் உங்க கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளுவா. பிரதர், அந்த வீடியோ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க பிரதர். சொல்லுங்க. அது போதும், இத வச்சு கச்சேரி வச்சுக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்பவும் நான் கட்டின தாலியை தான் துளசி கழுத்துல போட்டிருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். ஓ, எல்லாம் இவங்க வேலை தானா? இங்க பாருங்க, கண்டதுங்களோ சொல்றதை கேட்டு நீங்க உங்களை டென்ஷன் பண்ணிக்க வேண்டாம். என்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. என்ன நீங்க நம்பலாம். ஏய், கண்டதுங்கன்னு யார சொல்ற? சொல்லி கொடுத்தவங்கள சொல்றேன். யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்கள தான் சொல்றேன். வேணும்னா போய் சொல்லுங்க. சிவாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சிவா தான் என் புருஷன்னு நீ சொன்னியா இல்லையா? அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். அத்த, ரம்யாவும் துளசி ஒண்ணா? அவ உரிமையில சொல்றா, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என்ன உண்மை? சிவா ரம்யாவுக்கு தாய் மாமா மகன். அதே உரிமையில ரம்யா இப்ப சொன்னா ஜனனி விடுவாளா? ரம்யா, நீ சொல்லு பாக்கலாம். அதானே, ஜனனி ரசிக்கிறாங்களான்னு பாக்கலாமே. ரம்யா சொல்லு. காவேரி, பேசாம போயிடு. என்னாச்சு? ஜனனி, இதோ சிவாவே வந்துட்டான். அவன்கிட்டயே கேளு. சிவா, இவ என்னமோ சொல்றா, என்னன்னு கேட்டு பதில் சொல்லு. என்ன ஜனனி? சிவா, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்பவும் நான் கட்டின தாலியை தான் துளசி கழுத்துல போட்டிருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். அதுல எந்த மீனிங்கும் இல்ல ஜனனி, விடு. தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசுப்படுத்தாம போய் வேலையை பாரு. என்ன சிவா, இப்ப கூட நீ துளசிக்காக தான் பேசுற? சிவா, போய் சொல்லாம சொல்லு. ஏன் அப்படி சொன்ன? ஏய், கிறுக்குத்தனமா பேசாத, அசிங்கமா இருக்குதுலாம். ஏய் ஏய் ஏய், டேய், இப்ப வர மேற்கொண்டு வச்சிட்டு போறான். போனுங்க போட்டு கொடுத்தா இப்படிதான் நடக்கும். போன் போச்சு.
மாமா பொறுக்கிக்கோங்க, செதறி இருக்கு பாருங்க. ஏய் பேசாம போயிடு. ஐயோ, போட்டு கொடுத்தா நமக்கு தான் நஷ்டம். துளசி அதான் சொல்லிட்டு போனா. இத பாரு, நல்லா இருக்கா? நாளைக்கு போஸ்டர் அடிச்சு ஊரு முழுக்க ஒட்ட போறேன், பார்த்து ரசின. தாசு, தப்பு பண்ணாத. மேலும் மேலும் தப்பு பண்ற. வேணாண்டா. அத நீ யோசிச்சிருக்கணும். தப்பு பண்றதுக்கு முன்னால நல்லா யோசிச்சிருக்கணும் அம்பலம். எங்க அக்காவை ஜெயிலுக்கு அனுப்பினல அநியாயமா, அதுக்கு தண்டனை உங்க மானம் மரியாதை ஊரு முழுக்க சிரிக்கும். ஏய், கிழிச்சிட்டா ஒன்னும் ஆகாதுன்னு நினைப்பா? லேப்டாப்ல நிறைய வச்சிருக்கேன். என்னைக்காவது நீ மாறிடுவேன்னு சந்தேகப்பட்டுதான் அக்கா அதெல்லாம் போட்டோ எடுக்க சொல்லிச்சு. நிறைய போட்டோ பத்திரமா இருக்கு. நாளைக்கு போஸ்டர்லாம் ரெடி ஆயிடும். எங்க கிட்டே வா. கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியா? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏன் கொல்றீங்க? ஏதோ ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி. என்ன வேணும், என்ன திங்கிறீங்க, காபி வேணுமா, டீ வேணுமான்னு? ஏய், ஒரு மனுஷனுக்கு சாப்பிடுறத தவிர 1008 பிரச்சனை இருக்கு. அசிஸ்டா கேட்க மாட்டான். நான் என்ன ஊமையா? நீ போ, போய் சாப்பிடு. என்ன ஆச்சு? ஏதோ நடந்திருக்கு. என்னம்மா? சாப்பிடு வா, எடுத்து வைக்கிறேன், உட்காரு. இல்ல, நீங்க உட்காருங்க. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்கம்மா.